Hi friends, welcome to Preethu's menu. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கஸ்டர்ட் பவுடர் வச்சுட்டு ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணும்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த கஸ்டர்ட் ஹல்வா பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்தாச்சு. இது வந்து வேனிலா ஃப்ளேவர். நீங்கள் வந்து உங்களுக்கு எது இஷ்டமோ அதை எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ஜீனி, இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் நம்மளுக்கு கணக்கு. 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், 1 கப் அளவுக்கு ஜீனி, 1 கப் அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையுமே சேர்த்து முதலையே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு வந்து அங்கங்கே அந்த கெட்டி மாதிரி இருக்கும். அதனால தான் தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சிட்டு பண்ணுறப்ப தான் அங்கங்கே இந்த உருண்டையெல்லாம் தெரிஞ்செல்லாம் வராது. அதனால் அந்த ஜீனியும் இதை மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா இதாக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம செட் பண்ணி வைக்க போகிற பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு இப்போது அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸு, நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸு என்ன இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இங்கே லைட்டாக கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் அதுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் ஜீனி தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸையை சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து கவனிக்க வேண்டியது, நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு இது வந்து அப்படியே சுருண்டு வந்துடும். இது ரொம்ப கட்டியெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இது பண்ணுறதுக்கு. கஸ்டர்ட் பவுடர் வந்து டக்குன்னே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரிஞ்சு வந்துடும். முதல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே எப்படி தனித்தனியாக வரும். ஆனால் ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம். இந்த மாதிரி திருப்பி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா உடச்சி விடுறப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த அல்வா பருவத்துக்கு வந்துடும். அதனால முதல்ல அங்கங்கே கெட்டியாக வருதுன்னு பயப்பட வேண்டாம். உடச்சி நல்லா இந்த மாதிரி உடச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். ரொம்ப சிம்பிள் இது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரே நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் தண்ணிக்கு பதிலாக 1 கப் பால் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு டோட்டலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் மொத்தமாகவே இதுக்கு தேவைப்பட்டிருக்கு. அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா சுருண்டு இந்த மாதிரி நம்ம பாத்திரத்துலேருந்து விட்டு வர ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம கரெக்டான ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த சர்விங் பாத்திரத்தில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கூட எடுக்காது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். அவ்வளோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா தாராளமாக இது பண்ணி கொடுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர், ஜீனி, தண்ணி, இது மட்டும் போதும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஃப்ளேவருக்காக வேணும்னா நீங்கள் கூட ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கல, நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக அந்த ஸ்பூனில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு அதை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் பண்ண அப்படியே விட்டுடலாம். நல்லா 1 மணி நேரம் வச்சோன்னா சூப்பராக செட் ஆகி வந்துடும். 1/2 அன் ஹவர் கூட போதும், ரொம்பலாம் நேரம் தேவை கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணும்னா 1/2 அன் ஹவர் அப்போயே எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஹல்வா கஸ்டர்ட் பவுடர் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னு தோணிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது 1 மணி நேரம் கழித்து இதை வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து இது கஸ்டர்ட் பவுடரில் தான் பண்ணியிருக்கோன்னு சாப்பிட்றவங்களுக்கு தெரியக்கூட செய்யாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.